திருப்பி அடிச்சாதான் எல்லாம் சரியா. மேதகு. உங்கள் பிஎஸ் வேல்யூ ஆப்பை டவுன்லோட் செய்து மேதகு திரைப்படத்தை பேப்பர் வியூ முறையில் காண தவறாதீர்கள். ஐ திங்க் என்னன்னா சின்ன வயசுல வந்து எனக்கு என் குரலை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ரொம்ப கட்ட குரலா இருக்கு. அது ஒன்னொன்னு நான் உட்காந்து படிச்சேன். இட் வாஸ் ஜஸ்ட் வெரி ஸ்வீட். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் தட். லைக் யூனோ எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னா இவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பட் தட் வாஸ் வெரி வெரி லைக் யூனோ ஒரு ஹார்ட் டச்சிங் மூமெண்டா இருந்துச்சு. ஸோ தட் மஸ்ட் பி மை ஃபேவரட் ஃபுட். நான் எல்லாத்துக்கும் கேட்டேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு. யாராவது நல்லா சாப்பிட்டு சொன்னாங்க, எப்படி இருந்துச்சு, எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு உட்காந்து ஸ்டேஜ்ல போட்டோ எடுக்கும் போதே நான் கேட்டேன். லைக் சோ பர்டிகுலர். நான் கல்யாணத்துக்கு போனேன்னா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு பண்ற ஒரு விஷயமே சாப்பிடுறது தான். ஆக்சுவலி நீங்க ஐ டோன்ட் நோ நீங்க எப்படி எடுத்துப்பீங்க, பட் தளபதி மாதிரியும் இருக்கீங்க. ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன், ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா. ஹாய் ஹாய்கா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். சோ எங்களுடைய இந்த கேடி வில்லா கில்லாடி ரங்கா ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. Thank you. It's my honor actually like to be a part of this. Thank you. என்ன கூப்பிட்டதுக்கு. என்னோட பேர் வந்து அருண் கார்த்திக், இவர் பேர் வந்து சிட்டி. ஹாய் அருண். ஹாய் சிட்டி. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ஷோல வந்து 3 செக்மெண்ட் வச்சிருக்கோம். ஓகே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. 10க்குள்ள நம்பர் 1 சொல்லு. அதாவது நீங்க வந்து 10க்குள்ள ஏதோ ஒரு நம்பர் சொல்லுவீங்க. நாங்க ஒரு பிக்சர் ஒன்னு வச்சிருப்போம். அதுல ரேண்டமா ஒரு क्वेश्चन கேட்போம். ஓகே சரி. சூப்பர்கா. ஓகே. 2 நம்பர் 2. நம்பர் 2ல என்ன பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மைக். ஓகே ஓகே. இது வந்து நீங்க உங்களுக்கு தெரியாம இருக்காது. இது வந்துட்டு நீங்க நிறைய ஷோஸ் ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு ஷோ ஹோஸ்ட் பண்ணி உங்களை வந்து எப்போ ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம் வெளியே எல்லாரும், அந்த பொண்ணு தானே மணி அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. நீங்க அதுல வருவீங்க. அந்த இது எந்த மொமெண்ட்ல எந்த ஷோல? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சுவலி மைக்குங்கிறது வந்து ஸ்கூல்ல இருந்து ரொம்ப பழக்கம். எங்க ஸ்கூல்ல என்ன ப்ரோக்ராம் இந்த அசம்பிளில எல்லாம் சம்டைம்ஸ் டீச்சர்ஸ் டேக்கெல்லாம் ஒரு டான்ஸ்லாம் வைப்பாங்க, இல்லைன்னா சும்மா ஏதாவது கல்ச்சுரல்ஸ் நம்ம ஸ்கூலுக்குள்ளேயே இருக்கும்ல. சோ அதெல்லாம் நான் தான் போய் ஹோஸ்ட் பண்ணுவேன். அப்போ ஆங்கர் ஆனும் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா இந்த ஸ்டேஜ் முன்னாடி போய் பேசுறதுலாம் வந்து சின்ன வயசுல இருந்தே செம்ம ஒரு இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால அங்க ஆரம்பிச்சது மைக்கோட ஜர்னி. அதுக்கப்புறம் தந்தி டிவில ஒரு ஷோ பார்த்தேன். அந்த சேனல் வந்து இட்ஸ் வெரி நைஸ் ரெப்யூட்டட் சேனல். ஆனா யாருமே பார்க்க மாட்டாங்க அந்த ஷோ. அதனால வெளில போனாலும் யாருக்கும் தெரியாது அப்படிலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. என் ஃபேமிலி என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ரெகக்னிஷன் வந்தது வந்து இட் வாஸ் ஆஃப்டர் சன் நெட்வொர்க்ல சைமா அவார்ட்ஸ்னு ஹோஸ்ட் பண்ணேன். ஐ திங்க் 2012 13 அப்போ. ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் சில பேர் வந்து அப்படி அப்படியே பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு ரெகக்னிஷன்லாம் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஷோ ஹோஸ்டிங். அப்பதான் வந்து செலிபிரிட்டிஸ் எல்லாம் மீட் பண்ணேன். ஏன்னா தந்தி டிவில நான் ஹோஸ்ட் பண்ண ஷோல நான் மட்டும் தான் இருப்பேன். சென்னைக்குள்ளேயே இருக்கிற வந்து ரெஸ்டாரண்ட், ஷாப்பிங் பிளேசஸ் அங்கெல்லாம் போய் நானே ரெவ்யூ பண்ற மாதிரி ஒரு ஷோ. ஸோ அதுல அதிகமா இன்டராக்ஷன் அப்படிலாம் கிடையாது. நான் மட்டும் தான் இருப்பேன், நான் மட்டும் தான் பேசுவேன். பட் சைமான்னு சொல்லும்போது அப்பதான் நான் வந்து ஸ்கிரீன்ல பார்த்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் நேர்ல மீட் பண்றேன். ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுத்த ஆர்டிஸ்ட் யாருன்னா நிவின் பாலி. அப்பதான் நேரம் படத்தை பார்த்துட்டு வேற ஃபிளைட் ஏறினேன். So you should imagine அந்த ஒரு கிரேஸ், அந்த ஒரு லைக் அந்த ஃபேன் மூமெண்ட் அதெல்லாம் இருந்துச்சு. லிட்டரலா அவர் இன்டர்வியூ பண்ற அந்த ஃபுல் டைம் நான் அவர் சும்மா பார்த்துட்டே இருந்த பேன் ஆடம் தான் கூட ஹோஸ்ட் பண்ணாரு. ஸோ அவர் வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாரு. நான் கேள்வி கேட்கணும் போது கேள்வி கேட்டுருவேன். அப்புறம் நான் அப்படியே அவர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலி டெலிகாஸ்ட் ஆகும் போது நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சது. லைக் நான் இன்டர்வியூ அது கேள்வி கேட்கிற டைம் மட்டும் ஆங்கரா இருப்பேன், மற்ற டைம் அப்படியே பேன் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் மைக் ரெகக்னிஷன்லாம் கிடைச்சது. நிறைய ஷோ ஹோஸ்ட் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து ரெட் கார்பெட்ல நின்று வர கெஸ்ட் எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி அந்த ரெட் கார்பெட்ல நிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். உண்மையிலேயே ரொம்ப நேரம் நிக்கணும், அந்த கால் வலி. அப்படி நின்று இன்னைக்கு ரெட் கார்பெட்லயே வந்து ஸ்டேஜ் ஏறி அவார்டு வாங்கலாம். சோ சூப்பர். அது உண்மையிலேயே வந்து ஐயோ உங்களுக்கு எவ்வளவு திருஷ்டி, நல்ல நட்டோட இது உண்மையிலேயே. அத சொல்லுங்க. ஏன்னா ஷோ அந்த மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா. ஓகே, அடுத்த நம்பர் சொல்லுங்க. 7. நம்பர் 7 வந்து எப்பவுமே நீங்க டெய்லி போடுறதா இருக்கும். இன்ஸ்டாகிராம் லோகோ. இதுவரைக்கும் எத்தனை போஸ்ட் போட்டிருக்கீங்க? அதுல உங்களுடைய ஃபேவரட் என்ன சொல்லுங்க? 400 அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட் நம்பர் தெரியல. ஆனா 2000 போஸ்ட் வந்து நான் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஃபேன் பேஜஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா 2000 போஸ்ட் போட்டாங்க. லைக் இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அது ஏதோ கொண்டாடினாங்க. சரி, ரிமெம்பர் 2000 தாண்டிச்சு.
I'm not sure of the exact number. அது வந்து முந்தானத்தெல்லாம் பேன் கொண்டு போறாங்க சொன்ன உடனே I was so shocked. நல்லவேளை எதுவும் ஆல. ஆமா நானும் ரொம்ப பயந்தோம். அது ஒண்ணுதான் எங்களுக்கு இருக்கிற அதனால பொண்ணுகள் எல்லாம் கொஞ்சம் நேர்ல போய் ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஃபாலோ பண்ண வச்சுட்டு யா நான் அந்த ஒரு நைட் மேபி ஒரு 6-7 ஆப் டவுன்லோட் பண்ணிருப்பேன். இன்ஸ்டாகிராம் மாதிரி இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னென்னலாம் டவுன்லோட் பண்ணி நானும் அக்கவுண்ட் எல்லாம் கிரியேட் பண்றேன். I was so scared but thankfully nothing happened. நல்ல வேளை. இவ்வளவு போஸ்ட் போட்டீங்க. இதுல ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட்டான போஸ்ட் உங்களுக்கு அப்படின்னா ராகவ இன்ட்ரோடியூஸ் பண்ண போஸ்ட். பிகாஸ் அது என்னன்னா நாங்க வந்து நிறைய இடத்துக்கு போவோம், நிறைய பேர் கேட்பாங்க ரொம்ப சீக்ரெட்டா இதே இவ்வளவு நாள் வச்சுக்கணும், இட்ஸ் ஆல்மோஸ்ட் கம் டு a stage where I'm going to get married போது let me share it. and இவங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. இத்தனை வருஷமா ஃபாலோ பண்ணி ஒரு போஸ்ட்டுக்கும் கமெண்ட் பண்ணி அப்புறம் லைக் யூனோ சம்டைம்ஸ் லாக்டவுன்லாம் போடும்போது அவங்க மெசேஜ் போவாங்க சென்னையில நீங்க சேஃபா இருக்கீங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறவங்களுக்கு I owe it to them to at least tell them what's happening in my personal lifeங்கிறதுக்காக ஒரு போஸ்ட் போடணும்னு நினைச்சேன். But it became like a very level blessing மாதிரி. So many people were happy for us. நிறைய பேர் வந்து அது சந்தோஷப்பட்டாங்க. அது ரீஷேர் பண்ணும்போதுலாம் அவங்க எழுதினாங்கல்ல கேப்ஷன், அது ஒன்னொன்னுத்தையும் நான் உட்காந்து படிச்சேன். It was just very sweet. I didn't expect that, like you know, எனக்கு கல்யாணம் ஆகுதுன்னா இவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. But that was very very like you know ஒரு heart touching moment ஆ இருந்துச்சு. So that must be my favorite post. ஓகே அடுத்த நம்பர் லாஸ்ட் நம்பர் 9 பாத்தீங்கன்னா மேரேஜ் போட்டோ. என்னது இது? ஓ ஓகே ஓகே. ஒரு மேரேஜ் போட்டோ. உங்களுடைய வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. சோ மேரேஜ் பிளான் இப்பலாம் வந்து கல்யாணம் பாத்தீங்கன்னா ஒண்ணு வானத்துல பண்றாங்க, இல்ல கடல்ல பண்றாங்க, ஹெலிகாப்டர்ல இறங்கி தான் பொண்ணு நடந்து வரணும்ன்றாங்க. உங்களுடைய மேரேஜ் பிளான் என்னன்னா ஐடியானா இந்த மாதிரி ஏதாவது ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா? So the dream is nothing much. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி தான். லைக் யூ நோ நமக்கு பிடிச்சவங்க, நம்மளோட வெல் விஷர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் நம்மள சுத்தி இருக்கணும். அண்ட் எல்லாரும் முகத்திலயும் ஒரு சிரிப்பு இருக்கணும், நல்லா சாப்பிடணும். லைக் யூ நோ I think that's my biggest goal. லைக் கல்யாண சாப்பாடு நல்லா இருக்கணும்னு எல்லாரும் சொல்லணும். ஐ ரிமெம்பர் நான் என்கேஜ்மெண்ட்ல கூட எல்லாரும் போட்டோ எடுக்க வருவாங்க இல்ல, இப்ப நான் எல்லாத்துக்கும் கேட்டேன் சாப்பிட்டீங்களா அப்படின்னு. யாராவது நல்லா சாப்பிட்டு சொன்னாங்க, எப்படி இருந்துச்சு, எது நல்லா இருந்துச்சு அப்படின்னு உட்காந்து ஸ்டேஜ்ல போட்டோ எடுக்கும் போதே நான் கேட்டேன். லைக் பிகாஸ் ஐ வாஸ் சோ பர்டிகுலர். நான் கல்யாணத்துக்கு போனேன்னா ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு பண்ற ஒரு விஷயமே சாப்பிடுறது தான். லைக் யூனோ இந்த கல்யாணத்துக்கு போய் ஐயோ கூட்டமா இருக்க கிளம்பணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வெயிட் பண்ணி இருந்து பந்தி கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் நான் போவேன். பிகாஸ் அந்த கல்யாண சாப்பாடு சம்திங் தட்ஸ் சோ ஃபுல்ஃபில்லிங். சோ அதனால சாப்பாடு நல்லா இருக்கணுங்கிறது என்னோட பிகஸ்ட் ஆம்பிஷன். நீங்களும் வாங்க ப்ளீஸ். அதனால சொல்ல வந்து எங்க மறந்துடாதீங்க அப்படின்றத சொல்லலாம். Not at all கண்டிப்பா. சாப்பிடுறது மட்டும் இல்லடா, நாம தான் பரிமாறோம், எல்லா வேலையும் பண்ணணும். How sweet, so cute. Thank you. பாருங்க நைஸ். சோ எங்களுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை ரொம்ப வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. அண்ட் வந்து இப்போ செகண்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பண்ணி பார்த்தேன். கூகுள் பண்ணி பார்த்தேன். அது கூகுள்ல உங்களை பத்தி சர்ச் பண்ணிருக்காங்க, அதை நாங்க சர்ச் பண்ணி எடுத்து வந்திருக்கோம். அதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். ஓகே. நட்சத்திர ஷாப்பிங் சர்ச் பண்ணிருக்காங்க பாருங்க. நட்சத்திர ஷாப்பிங்கா? ஆமா. ஓகே. ஆக்சுவலா உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இதெல்லாம் பார்த்து எங்க ஷாப் பண்றாங்க அப்படின்ற ஒரு தாட்டோட சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கு. சோ you know எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பொட்டி கடையில விட்டா கூட என் பொண்ணு 10,000 ரூபாய்க்கு ஷாப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு. I think the moment when I truly realized the value of shopping was சம்பாதிக்கும் போதுதான். அதுக்கு இவ்ளோ கஷ்டப்படணுமா இந்த காசு சம்பாதிக்கிறது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரைஸ் டாக் பாக்குற பழக்கம் அதெல்லாம் வந்து இப்போ ஷாப்பிங் has become very very proper for me. ஒரு 5 years back எல்லாம் வந்துட்டு there was nothing. தேவைப்பட்டுச்சுன்னா ஆசைப்பட்டாச்சுன்னா வாங்கிடுறது. இப்போ அதை தாண்டி the best shopping that I do is saving. சம சூப்பர். சோ உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த சேவிங்ஸ் ஸ்டார்ட் வந்து கண்டிப்பா வரும். I hope so. I really hope so. சூப்பர். அடுத்து என்ன சர்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திராஸ் ஃபேவரட் சீரியல் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய favorite serial I'm very biased. Lakshmi Stores நாயகி. லைக் நான் நடிச்சது எனக்கே பிடிக்கலன்னா அப்புறம் என்ன. லைக் that will be my favorite. சூப்பர்க்கா. நெக்ஸ்ட் என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா நட்சத்திரா பியூட்டி சீக்ரெட். நம்ம இங்கிலீஷ்ல ஒரு கேள்வியே பியூட்டி சீக்ரெட்ஸ் ஆக்சுவலி நானே நிறைய இததான் சர்ச் பண்ணுவேன். லைக் யூ நோ இந்த ஆக்ட்ரஸோட பியூட்டி சீக்ரெட்ஸ், அந்த ஆக்ட்ரஸோட பியூட்டி சீக்ரெட்ஸ் அப்படின்ட்டு. பட் யாருமே அவ்வளவா சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் தண்ணி குடிங்க, லைக் யூ நோ லைக் இந்த பேசிக் விஷயங்கள் தான் சொல்றாங்க. பட் ஐ திங்க் தட்ஸ் வாட் இட் இஸ். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து இந்த பியூட்டி சீக்ரெட், அதாவது பேசிக்கா சொல்லுவாங்கல்ல கடல் மாவு போடுங்க, இல்லைன்னா ஏதாவது பால் மூஞ்சில தடவுங்க அப்படின்னா அதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகுறது இல்லைங்க. இப்போ இருக்கிற பொல்யூஷனுக்கு, இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் யூ நீட் ப்ராப்பர் பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ். நம்ம வந்து ஒரு டாக்டரை போய் பார்க்கணும், அவங்க நம்ம ஸ்கின்னை அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான்
ஒரே வழி. அதனால டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போங்க, அதுதான் வந்து ஸ்கின் சீக்ரெட். பியூட்டி டிப்ஸ் எல்லாம் பார்க்காம நேரா போய் டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்தா கூட நம்ம மூஞ்சி அவ்வளவு அழகு வராதா? ஏன் சூப்பரா இருக்கீங்க ரெண்டு பேரும். நீங்க பாசிட்டிவிட்டிக்காக சொல்றீங்க, சரி நீங்க சொன்னா ஓகே தான். இல்ல நிஜமாவே ஆக்சுவலி நீங்க ஐ டோன்ட் நோ நீங்க எப்படி எடுத்துப்பீங்க, பட் தளபதி மாதிரியும் இருக்கீங்க. ஐயோ நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன் ராமா ஐயா அப்படி ஈஸ்வரா முடிஞ்சு போச்சு. யாரு நான் ஏதாவது தெரியாது இவனுக்கு. நான் யாரு முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு சொல்லிட்டு சிட்டி, எனக்கு தோணுது நீங்க பாக்கிறதுக்கு ஆர்யா மாதிரி இருக்கீங்க. ஆகா நல்லா இருக்கு. I swear and you know what ஆர்யா, அந்த உள்ளம் கேக்குமே மோரா, அந்த யங் ஆர்யா. இது போதும் எனக்கு, இது போதுமே. யா அவங்க ஏதோ நம்ம மனசு கும்பிட கூடாதுன்னு சொல்றாங்க. நீ நான் நிஜமா சொல்றேன். நட்சத்திரா இன்னும் அதர்வா பிலிம் கேட்டிருக்காங்க. அதாவது உங்களை வந்து ஒரு சில படத்துல நாங்க பாத்துட்டு வந்துருக்கோம். ஆமா, அது வந்து இரும்பு குதிரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். அது எப்போ எடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா அப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் நான். அண்ட் என்ன காமெடினா, நான் ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ஆடிஷனுக்கு போனேன். லைக் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவங்க விஸ்காம் படிக்கும் போது அவங்க ஷார்ட் பிலிம்ல நான் நடிச்சிருந்தேன். சோ அதுக்கப்புறம் அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆன உடனே ஏதோ ஒரு ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கூப்பிட்டாங்க. நான் ஸ்கூல் முடிச்சு அப்படியே போனேன். பார்த்தா அவங்க இதுதான் உங்க காஸ்டியூம், இதுதான் உங்க லுக்குன்னு அந்த டைரக்டர் நினைச்சிட்டாரு. நான் ஆடிஷனுக்கு அப்படி ரெடி ஆயிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம், அது ஸ்கூல் படிக்கிற பொண்ணோட கேரக்டர். அவர் நினைச்சாரு நான் அவ்வளவு சின்சியரா வந்திருக்கேன், பட் he didn't know that நான் நிஜமாவே ஸ்கூல் படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து அவங்க பக்கத்து வீட்டு பொண்ணா ஒரு கேரக்டர், ஐ திங்க் ஒரு 2-3 சீன் தான் வந்திருப்பேன். ஓகே, எங்களுடைய செகண்ட் செக்மெண்ட்டையும் ரொம்ப வெற்றிகரமா வந்து விளையாடிட்டீங்க. அண்ட் இப்போ மூணாவது செக்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மௌன ராகம் தாங்க செக்மெண்ட் பேரு. மௌன ராகம் சித்தப்பா. மௌன ராகம். ஓகே, இப்போ ஒரு பாட்டு பாடுவீங்க. நோ வே. நானா? நாங்க கண்டுபிடிப்போம், பயப்படாதீங்க. ஆக்சுவலா மௌன ஓகே, ராகம் தேங்க் காட். ஓகே ஃபைன். நீங்க வந்து ஒரு பாட்டு சத்தம் இல்லாம பாட போறீங்க. அது என்ன பாட்டுன்னு நான் உங்களோட லிப் மட்டும் வச்சு கண்டுபிடிப்பேன். ஓகே, இது கண்டுபிடிச்சேன் நானு. சொல்லுங்க. கண்டா வர சொல்லுங்க. யா, பாத்தீங்களா? இந்த வெரி குட் வெரி குட். இந்த அருண் ஒரு பாயிண்ட். வெரி Yes, எனக்கு ஒரு குட். point. வாழ்த்துக்கள். அடுத்த பாட்டு. ஓகே, இதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்னப்பா? என்ன மட்டும் லவ் யூ பண்ணு புஜி. ஏய் ஹை ஃபைவ். அதாவது எனக்கு தெரியல, நானே எல்லா கெஸ்ட்டையும் இந்த ரவுண்ட் ஆடி இந்த ரவுண்ட் மட்டும் எனக்கு டக்குனு என்ன கண்டுபிடிச்சிடுறேன். ஓகே, அடுத்த பாட்டு. கண்டுபிடிச்சிட்டேன் நினைக்கிறேன். எல்லாமே கண்டுபிடிச்சா என்னடா? இரும்பிலே ஒரு இருதயம். யா, நான் சிட்டிக்காக இந்த பாட்டு பாடினேன். What is this? பண்ணீங்களா? சுத்தி. ஆமா. அது ஒண்ணும் இல்ல, மெமரி லாஸ் ஆகி நான் பேட்டரி போடணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு லாஸ் ஆகி வெரி லோசன். வந்துட்டு சரி, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் மூணுத்தையும். ஒரு பாட்டு நீங்க பாடலாம்னு நினைக்கிறேன். சும்மா லைக் யூ நோ, இந்த பாத்ரூம் சிங்கர் கூட நான் கிடையாது. அந்தாக்ஷரி எல்லாம் வச்சாங்க வச்சுக்கோங்களேன், நான் வந்து பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பாட்டு சொல்லி கொடுத்துருவேன். அப்ப கூட எனக்கு வராது. மேக்சிமம் நீங்க பாடினீங்கன்னா ரண்டக்கா வேணா கத்துவேன். அது கூட பாடுவேன்னு சொல்ல முடியாது, கத்துவேன். அவ்வளவுதான் எனக்கு பாட்டு வரும். எனக்கு சின்ன வயசுல கிளாஸ் கூட அனுப்பிச்சாங்க, ஆனா என்ன தடுத்து விட்டாங்க. வரலமா, ப்ளீஸ் உங்க குழந்தைய கூட்டு போயிடுங்க. ஓகே, சோ இப்போ வந்து 3 செக்மெண்ட் வெற்றிகரமா முடிச்சாச்சு. அண்ட் லாஸ்டா ஜெனரலா சில क्वेश्चन மட்டும் இதுக்கு டக் டக்குன்னு நீங்க பதில் சொல்லுவீங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு இத வந்து நான் விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இன்னைக்கு இதனால வந்து நான் ஐ திங்க் என்னன்னா, சின்ன வயசுல வந்து எனக்கு என் குரலை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ரொம்ப கட்ட குரலா இருக்கு, லைக் ஆம்பளை மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு என்னவோ நான் ஒரு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட், ஒரு ஆட் நடிச்சேன்னா கூட லைக் நீங்களே டப் பண்ணிடுங்க, உங்க வாய்ஸ் மாதிரி வராது அப்படின்னா சொல்லுவாங்க. அது என்ன சொல்றது, ஹாப்பி பண்றதுக்காக சொல்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. But maybe that's something that சின்ன வயசுல வந்து I was teased for it, and now somehow I'm like you know appreciated for it. So maybe my voice. Right. அடுத்து வந்து நீங்க ரொம்ப ஆசைப்பட்டு போஸ்ட் பண்ண முடியாம போன ஷோ இருக்கா? இல்ல அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சுன்னா ஏதாவது பண்ணி நான் அதை முடிச்சிடுவேன். ஆமா, யா, அது பண்ணிடுவேன். லைக் எனக்கு வர ஷோஸ் மட்டும் தான் நான் ஆசைப்படுவேன். மத்தவங்க யாராவது ஹோஸ்ட் பண்றாங்கன்னா அது மேல எனக்கு ஆசைலாம் வராது.
இந்த ஷோ நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா தான் அந்த ஷோ மேல எனக்கு ஒரு லவ் வரும். மத்தபடி வேற யாராவது பண்ணாங்கன்னா I'll be very happy for them. So அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, எல்லாம் கிடைச்சது எல்லாமே பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பழசெல்லாம் திடீர்னு மறந்துட்டீங்க அப்படின்னா மறக்கிறீங்க, பட் இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் மறக்காம இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் நினைச்சீங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கு? எங்க அண்ணா நக்குல், அவருதான் என்னோட அண்ணாங்கிறது வந்து நான் மறக்கவே கூடாது அப்படின்னு நான் ரொம்ப ஃபர்மா பிலீவ் பண்ணுவேன். பிகாஸ் அவர் சொல்ற விஷயங்கள் தான் எனக்கு வேத வாக்கு மாதிரி. அவர் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா I'll completely follow it. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் அவரு ரொம்ப யோசிச்சுதான் அது சொல்லுவாரு அப்படின்ட்டு. So அவரு if I remember that he is my brother, அவர் சொல்றது எல்லாமே என் வாழ்க்கையில அப்புறம் it will all fall back in track. அவர் சொன்னாருன்னா இதுதான் நீ பண்ண, இதுக்கப்புறம் இதுதான் நடந்துச்சு, இவங்கதான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு அது I'll get my life back. So அதனால நக்குல் தான் என்னோட அண்ணாங்கிறது எனக்கு ஞாபகம் இருந்தா போதும். நட்சத்திர கோவம் தான் என்ன பண்ணுவீங்க? 3 வருஷம் முன்னாடி கூட அதை காமிச்சிருவேன், லைக் பயங்கரமா. லைக் யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா இந்த கத்துறது கெட்ட வார்த்தை பேசுறது அப்படிலாம் கிடையாது. பட் I'll be like this is not acceptable, இது வந்து நீங்க இப்படி பண்ணக்கூடாது, இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நான் ரொம்ப பிராங்கா சொல்லிடுவேன். ஒரு 2 வருஷமா அதை வந்து சிரிச்சு மழுப்பிட்டு இருக்கேன். 90% ஆஃப் த பாப்புலேஷனுக்கு நீங்க கரெக்டான ஒரு விஷயத்த கூட கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபேஸோட சொன்னீங்கன்னா புரியவே புரியாது. ஆனா சிரிச்சுக்கிட்டே ஒரு முட்டாள்தனமான விஷயம் சொன்னாலும் அவங்க ஏத்துப்பாங்க. சோ ஒரு 2 வருஷம் முன்னாடி காமிப்பேன், இப்போ சிரிச்சு மழுப்பிடுவேன். உங்களுடைய லைஃப்ல நீங்க மறுபடியும் ரிவர்ஸ்ல போயிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் மாத்தணும், அன்னைக்கு மறந்துருச்சு, இதை மட்டும் இப்படி மாத்திக்கலாம் அப்படின்னா என்னோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு என் கல்யாணத்தை பண்ணிருப்பேன். லைக் ரொம்ப நல்லா ஹாப்பியா இருந்தது. அப்பவே கல்யாணத்தையும் முடிச்சு லைக் நிறைய பேர் சொன்னாங்க எல்லாரும் இருக்காங்க பேசாம கல்யாணம் பண்ணிக்கோங்க ஜோக்கா சொன்னாங்க. பட் அது உண்மையிலே நான் பண்ணிட்டு இருந்திருப்பேன். I wouldn't have waited for a couple of months so that it gets postponed, but that would have been something that I would have done. Reverse time நிஜமாவே கிடைச்சதுன்னா this is what I will do. ஸோ வந்துட்டு எங்களுடைய இந்த கேடி பிளாக் ஷோல இந்த 3 செக்மெண்ட்டையும் ரொம்ப ஸ்வீட்டா வந்து முடிச்சிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்தது சொல்லுங்க. It was so nice, honestly. ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. I think you guys made me feel very 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 comfortable, honestly. Like ரொம்ப என்ன சொல்றது, தம்பிங்க மாதிரி இருக்கீங்க நிஜமாவே. நீங்க ஆரம்பத்திலேயே அக்கா சொன்னீங்க, பட் அதை தாண்டி வீட்டுல நம்மளோட அண்ணன் தம்பிங்க கிட்ட எல்லாம் பேசும்போது எப்படி ஓப்பனா பேசுவோம்ல, லைக் நிஜமாவே நான் வந்து ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல சரி இது வந்து கொஞ்சம் நம்ம மாத்தி சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிட்டு. You made me feel so comfortable that I was very very frank with both of you and you become so close to me. honestly நான் வந்து இது இன்டர்வியூ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்ல, நீங்க 2 பேரும் நிஜமாவே ரொம்ப ஸ்வீட்டான பாய்ஸா இருக்கீங்க. இப்போ நீங்க உங்களை போய் நான் இன்ஸ்டாகிராம்ல தேடி ஃபாலோ எல்லாம் பண்ணுவேன். So like you know you become very close to me. I really like the both of you and Black Sheep நீங்க வந்து ஒரு பெரிய asset ன்னு நினைக்கிறேன். So continue the good work. Thank you so much டா. உங்களுடைய வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எங்களை வந்து பயங்கரமா டச் பண்ணி அட்டாக் பண்ணிருச்சு அப்படினே சொல்லலாம். How sweet. and கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க. கண்டிப்பா நான் முன்னாடியே சொன்னேன்க்கா, கண்டிப்பா எல்லாமே நாங்க தான் பண்றோம். So sweet. Thank you. and இந்த கோவிட் இந்த சிச்சுவேஷன்ல மக்களுக்கு நீங்க சொல்லணும். I think always prevention is better than cure. இது வந்து சின்ன வயசுல இருந்து நமக்கு கேள்விப்பட்டுட்டு இருக்க ஒரு proverb தான். That's what I will say. இப்ப கூட வீட்ல இருக்கிறது so much better than being in the hospital. சோ ஏதோ ஒரு அல்ப சந்தோஷத்துக்காக தேவையில்லாம வெளியில போய் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க எடுத்துக்கிட்டு வந்து அது உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துட்டு அந்த கஷ்டம் எல்லாம் படுறதுக்கு பதிலா கொஞ்ச நாள் பல்ல கடிச்சுட்டு சொல்ற ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். சோ எல்லாரும் இஃப் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் இட் அண்ட் உங்க டாக்டர் வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கன்னா ப்ளீஸ் கோ கெட் தி வேக்சின் டன் and just hope and pray for a better tomorrow. like positive-ஆ இருங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க and make it a point to smile. like வந்து எல்லாரும் கேட்பாங்க நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு. இதெல்லாம் தானால வராது. உண்மையிலேயே நம்ம வந்து ஒரு நிமிஷம் உமன் இருந்தோம்னா ஏன் உமன் இருக்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மள சொல்லிக்கிற விஷயங்கள் தான் இதெல்லாம். so just try to be positive and இந்த மாதிரி நல்ல நல்ல இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க and that's it. நீங்களும் சேஃபா. thank you. கண்டிப்பாமா நீங்களும். ஓகேங்களா? thank you so much. bye.